18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, நீ இதை கேட்குறதுக்கு நிச்சயமாக பல தடைகள் வந்து தான் இருக்கும். நான் இந்த பதிவை சொன்னவுடனே நீ கேட்க வரலன்னு எனக்கு தெரியும். அதற்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இப்படி தான் அமையணும்னு விதி எழுதியிருக்கு. ஆனால் எத்தனை தடைகள் வந்த போதும் எல்லாத்தையும் தாண்டி இப்போ இதை நீ கேட்க வந்துட்ட. அப்புறம் என்ன, இனிமே எந்த தடையும் வராமலே நீ நினைச்சதெல்லாம் அழகாக நடந்து முடியும். இந்த கருப்பசாமி எல்லா இன்னல்களையும் தாண்டி உனக்கான இன்பத்தை தரத்தான் போகிறேன். அதுவும் இன்று மிகப்பெரிய அற்புதம் நீ ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ மகான் போல வாழணும்னு நான் சொல்ல மாட்டேன். மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே உனக்கான விஷயங்கள் எல்லாம் சரியா சிறப்பா நீ நினைச்சதை விட நல்லபடியாக நடக்கும். ஆனால் அதற்கு முதல் வேலையாக உன் வாழ்க்கை என்பது உன் எண்ணப்படியே இருக்கட்டும். நீ மனசுல என்ன யோசிக்கிறியோ, உன் எண்ணங்கள் எவ்வளவு உயர்வானதா சிறப்பானதா இருக்கோ அந்த அளவுக்கு தான் உன் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும். எப்பவுமே உன் எண்ணங்களை மட்டும் தூய்மையாக வச்சுக்கோ என் தங்கமே. நீ வச்சிருக்கிற நம்பிக்கை உன்னை கீழே தள்ளினாலும் நான் ஒருபோதும் கீழே தள்ள விட மாட்டேன். ஏன்னா உனக்குள்ள குடியிருப்பது இந்த காக்கும் கடவுள் கருப்பசாமி நான் அல்லவா. நீ நினைக்கிற ஒரு சில விஷயங்கள் உன் நம்பிக்கையையும் மீறி உனக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது இந்த கருப்பசாமி நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். அனுபவங்கிற பாடத்தை வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனால் வாழ்க்கையை எப்படி வாழணுன்ற பாடத்தையே அனுபவம் தானே உனக்கு கற்றுத்தருது. அவ்வளவுதான். வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே அனுபவங்களை ஏற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். கிடைச்ச அனுபவத்தை வச்சு இன்னும் வாழ்க்கையை உயர்வாக்கிக்கிட்டு நீ வாழ்வதற்கான வழிகளை எல்லாம் இந்த கருப்பசாமி காற்றே என் செல்லமே. எப்பவுமே உன்னிடம் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும்போது உன் வாழ்க்கையும் உயர்ந்து கொண்டுதான் இருக்கும். இதில் எந்த கவலையோ குழப்பமோ சந்தேகமோ உனக்கு அவசியமே இல்லை. சந்தேகம் தரும் எண்ணங்களையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்பிக்கை தரும் எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டினா வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என் செல்லமே. உன் கூட பழகுறவங்க மீது உள்ளத்தில் எப்போதுமே சந்தேகம் இருக்குதுன்னா அவங்க மேலே உனக்கு இருக்கிற அன்பு விலகி போகுதுன்னு தானே அர்த்தம். நீ யாருக்கிட்ட பேசினாலும் சரி பழகினாலும் சரி உண்மையான உள்ளத்தோட உண்மையான அன்போட பாசத்தோட பழகு. அவங்க சரியில்லைன்னு தெரிய வரும்போது சற்றும் யோசிக்காம விலகி நின்னுடு. உண்மையான உறவுகளுக்காக நீ விட்டு கொடுத்தினா அது பாசம். ஆனால் உறவு சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு உன்னை தேவைக்கு உபயோகப்படுத்தி கொண்டிருப்பவர்களின் வேஷத்தை மீறி வெளியே வந்துவிடு என் செல்லமே. சில விஷயங்களை நான் உனக்கு காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாகத்தான் கொடுப்பேன். நீ ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். இந்த உலகத்துல யாரையும் திருத்தவோ மாத்தவோ நினைக்காத. அடுத்தவங்களை மாத்தணும் நினைச்சீனா நீ தோத்து போயிடுவ. காலம் எல்லாரையும் திருத்தும், இல்லைனா காலம் அவர்களுக்கு என்ன ஏதுங்கிறத நிச்சயமாக உணர்த்தும். அது வரைக்கும் அமைதியாக இருக்கப்பார் என் செல்லவே. ஒருத்தவங்க கிட்ட நடிச்சாதான் நல்ல பேர் வாங்கலான்னு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அப்படிப்பட்ட நல்ல பேரே எனக்கு தேவையில்லைன்னு அவங்கள விட்டு ஒதுங்கி நீயாக உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. யார் என்ன நினைப்பாங்களோ நீ யோசிக்க ஆரம்பிச்சின்னா அந்த பயமே உன்னை முடக்கிடும். யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, யாராவது ஏதாவது நம்மகிட்ட குத்தம் கண்டுபிடிச்சிருவாங்களோ, நம்மளை தப்பாக சொல்லிடுவாங்களோ, திட்டுவாங்களோ, அல்லது மனசுக்குள்ள நம்மளை பற்றி தப்பாக யோசிப்பாங்களோன்ற அந்த பயம் உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் முடக்கிடும். அதற்கு பதிலாக யார் என்ன நினச்சா எனக்கு என்னன்னு, நான் செய்கிறது சரியாகத்தான் இருக்குன்ற சரியான சிறப்பான உயர்ந்த எண்ணத்தோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா அதுதான் உன் பயணத்தை முன்னோக்கி எடுத்துட்டு போகும். வாழ்க்கைங்கிறது புல்லாங்குழல் மாதிரியே தான். வாழ்க்கையில் நிறைய ஓட்டைகள் இருக்கும். அந்த புல்லாங்குழலை சரியாக கையால் பழகிக்கிட்டினா அதிலிருந்து இசை வருவது போல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஓட்டைகளையும் சரியாக கையால் கற்றுக்கிட்டினா வாழ்க்கை இன்னிசையாக இருந்துவிடும் என் செல்லமே.
வாழ்க்கை எல்லாருக்குமே நினைச்சது போல அமைஞ்சிடாது. கொஞ்சம் முன்ன பின்ன சில விஷயங்கள் நடந்தாலும் அதை ஏத்துக்கவும் மாத்திக்கவும் தயாராக இரு. கேள்வி என்னன்னே தெரியாம அதற்கு பதில் எழுத வேண்டிய கட்டாயம்தானே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்குது. உன் வாழ்க்கைக்கான கேள்வி என்ன, பதில் என்னன்னு உனக்கு புரியலைனாலும் இந்த கருப்பசாமி என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடு. இதற்கு பதில் எப்படி இருக்கணுன்ற வழிமுறையையும் வழிகாட்டுதலையும் நான் உனக்கு காட்டுறேன் என் செல்லமே. எதுவுமே இல்லாத போது ரொம்ப தேடுற நீ எல்லாம் கிடைச்சிட்டா எல்லாத்தையும் அலட்சியமாக நினைக்கிற. முதல்ல அதிகமாக மதிப்பு கொடுத்து ஓடி ஓடி போய் தேடி போறதையும் நிறுத்து. சில பேரை கண்டும் காணாமல் அலட்சியப்படுதலையும் நிறுத்து. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அன்போடையும் பாசத்தோடையும் நிதானமாகவும் நடந்துக்க கத்துக்கோ என் செல்லமே. தினமும் நீ நினைச்ச நேரத்துல எழுந்துக்க பழகிட்டினாலே பல விஷயங்கள் நீ நினைச்சது போல நடக்க ஆரம்பிச்சிரும். தோல்விகளும் உன்னை விட்டு ஒதுங்கி போகும். நித்தமும் உனக்கான நல்லதை செய்யணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நீ உண்மையாக இல்லைனா உனக்கென இருக்கும் எதுவுமே உனக்காக இல்லாம போயிடும். எப்பவுமே யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் ஆரம்பத்திலே நல்லா யோசிச்சுட்டு பேச பழகு. பாதியிலேயே அவங்கள விட்டு விலக நினைக்காதே என் செல்லமே. உன் பிரச்சனை ஏதாவது ஒன்று இருக்கு, உன்னால் அதை சமாளிக்க முடியலன்ற சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் அதை யோசிப்பதை விலக்கி வச்சுட்டு ஓய்வெடுத்து நிதானமாக யோசிச்சு அப்புறமாக செயல்பட ஆரம்பி. எல்லா பிரச்சனைகளும் சுபமாக முடிஞ்சு போகும். நிதானம் ஒன்றுதான் உன்னை நல்வழிக்கு கொண்டு செலுத்தக்கூடிய சிறப்பான ஆயுதமாக இருக்கும். எப்பவுமே எல்லா விஷயங்களிலும் நிதானத்தை கடைப்பிடி. எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதுமே அடுத்தவரை ஏமாற்ற நினைக்காதே. ஏன்னா உன்னை ஏமாத்தினவங்களுக்கு உரிய தண்டனையை நான் கொடுப்பேன். அதை விட்டுட்டு நீ அவங்களுக்கு திரும்ப பழிக்கு பழி வாங்குறேன்னு ஏமாத்த நினைச்சினா அதற்கும் சேர்த்து பாவத்தை சம்பாதிக்க நேருமல்லவா? யாரா இருந்தாலும் அவங்க செஞ்ச நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உரிய பலனை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை, தவறுக்கு என்றுமே தண்டனை கிடைக்காமல் இருந்தது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நேர்மையாக நியாயமாக வாழக்கூடிய பிள்ளையாக நீ இரு. எதையெல்லாம் உன்னால மாத்திக்க முடியலையோ அந்த பழக்கத்துக்கெல்லாம் நீ அடிமையாக தானே இருக்கன்னு அர்த்தம். எப்பவுமே எல்லா விஷயங்களிலும் சரியாக நியாயமாக முறையாக இருக்க பழகிக்கோ. நல்ல பழக்கத்தை கடைப்பிடி. கெட்ட பழக்கத்தை ஒரு 2 நாள் 3 நாள் முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உன்னிடமிருந்து அதை ஒதுக்கி வச்சிடலாம் என் செல்லமே. ஆரம்பத்தில் உன்கிட்ட அளவில்லாமல் ரொம்ப நேரம் பேசி பழகிற உறவுகள் எல்லாம் இன்னைக்கு அளவோடு கூட உன்கிட்ட பேச வரமாட்டாங்க. ஏன்னா யார் புதுசாக பேசினாலும் சரி பழகினாலும் சரி கொஞ்சி கூடி குழாவினாலும் சரி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். காலம் மாற மாற உறவுகளும் நெருக்கமும் தூரமாகத்தான் போகும். சொந்தங்கள் பகைவராவார்கள், எதிரிகள் நண்பன் ஆவார்கள். இப்போ புரியுதா? எதுவுமே யாருக்கும் நிரந்தரம் இல்லை, எல்லாமே மாறக்கூடியதுன்னு. 10 பேர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சி யாராவது அடுத்தவங்களுக்கு சூழ்ச்சி பண்ணி நல்லவங்களை அழிக்க நினச்சாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு இந்த கருப்பசாமி சும்மா இருக்க மாட்டேன். படைத்தவன் இருக்கக்கூடிய நான் பன்மடங்கு சன்மானத்தை தண்டனையாக கொடுத்தே தீருவேன். மற்றவங்க உனக்கு சூழ்ச்சி செஞ்சதும் இதற்குள் அடங்கும். யாரெல்லாம் உன்னை அழிக்கணும்னு நினச்சி கெடுதல் செஞ்சாங்களோ அவர்களுக்கு நான் தண்டனையை கொடுத்துக்கிறேன். நீ எப்போதும் உண்மையா பொறுமையா நேர்மையா இருந்துவிடு. நாயும் யானையும் நன்றி உணர்ச்சிக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய விலங்குகள். தேனி கூட ஒற்றுமைக்கு இலக்கணமா ஒன்னாவே இருக்கும். காக்கைகள் கூட சாப்பிட உணவு கிடைச்சா உறவுகளையும் சொந்த பந்தங்களையும் கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய உறவுகளோடு ஒத்துமையா இருக்கிறதுக்கு இலக்கணமாக இருக்குது. ஆனா மனுஷன் மட்டும் பொறாமை, தற்பெருமை, சுயநலம், தலக்கணம்னு இந்த குணங்களோடையே காலாகாலத்துக்கும் இருக்கிறத என்னால் பொறுக்க முடியல. நீயாவது உன் குணத்தை மாத்திக்கோ. மற்றவங்களுக்கு முன்னோடியா வழிகாட்டியா இருந்திடு என் செல்வமே. பல பேருடைய உறக்கமில்லாத இரவுகளுக்கு சில பேருடைய இரக்கமில்லாத துரோகங்கள் தான் காரணம். உன் வாழ்க்கையிலையும் ஒரு சிலர் அப்படி உன்னை கஷ்டப்படுத்தி தூங்க விடாம நிம்மதியற்று அலைய செய்த காலம் எல்லாம் இப்போ முடிய போகுது. இந்த கருப்பசாமி நான் உன்னை தேடி உன் வாழ்க்கையில எல்லா துன்பங்களையும் துரத்தி அடிச்சு இன்பங்களை அற்புதங்களாக நிகழ்த்த வந்துட்டேன். சில பேர் உன்னை பத்தி ஏதாவது வதந்தியை பரப்பிக்கிட்டே இருக்காங்க.
இல்லாததையும் பொல்லாததையும் உன்னை பற்றி சொல்கிறாங்கன்னா அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? நேரில் பேசி நேரில் மோதி ஜெயிக்க முடியாதவன் தான் வதந்திகளையும் அவதூறுகளையும் பரப்புவான். உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள நீ கண்டுக்கவே வேணாம். நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சு உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்.